அனைவருக்கும் வணக்கம். ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் நூற்றாண்டை நினைவு கூறும் வகையில் ராஜம் கிருஷ்ணனின் எழுத்துலகம் என்ற இக்கருத்தரங்கை ஒழுங்கு செய்துள்ள இலக்கிய வழி குழுவினருக்கும், கருத்தரங்கை செம்மையாக ஒழுங்கமைத்து நடாத்தி வரும் அகில் அண்ணாவுக்கும், சிறப்பு பேச்சாளர்களாக இணைந்து கொண்டுள்ள பேராசிரியர் ப ரவிக்குமார், ரா பிரேமா, ரா செல்வி மற்றும் லரீனா அப்துல்லக் ஆகியோருக்கும், நிகழ்வில் இணைந்து கொண்டுள்ள பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்நேர வணக்கம். நான் மாணிக்க கங்கை நாவலும் மலையக வாழ்க்கை யதார்த்தமும் என்ற தலைப்பில் என்னுடைய உரையை வழங்க உள்ளேன். தமிழின் முன்னணி பெண் எழுத்தாளர்கள் ஒருவரான ராஜம் கிருஷ்ணன் காலனிய இந்தியாவில் பிறந்து வளர்ந்து பின்காலனிய இந்தியாவில் எழுத்துலகில் பிரவேசித்து மிக நீண்ட காலமாக எழுத்தூழியம் புரிந்துள்ளார். எழுத்துலகில் பிரவேசித்த தொடக்க காலத்தில் குடும்ப சிக்கல்களை மையமாக கொண்டு புனைவுகளை தந்த இவர் பின்னர் பெண் விடுதலை, காந்தியம், இடதுசாரியம் ஆகிய தளங்களில் விரிவடைந்து தமிழ் புனைவுலகில் தனக்கென தனிப்பாதையை வரித்து கொண்டுள்ளார். ஓர் இனவரவியலாளனை போல களங்களுக்கு நேரடியாக விஜயம் செய்து தகவல்களை திரட்டி தொகுத்து அவற்றை புனைவாக்கம் செய்தமை ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய படைப்புலகின் முதன்மையான அங்கமாக விளங்குகிறது. அவர் மீன்பிடிப்போர், பழங்குடியினர், உப்பு விளைவிப்போர், குழந்தை தொழிலாளிகள், விவசாயிகள் முதலானோர் பற்றிய புனைவுகளை விரிவான கள ஆய்வுகளின் துணை கொண்டு எழுதியுள்ளார். தமிழ் புனைவு வெளியில் இத்தகைய இனவரவியல் புனைவாக்கத்தில் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் பங்களிப்பே முதன்மையானதாக விளங்குகிறது. தமிழ் பண்பாட்டு வாழ்வியல் பெண்ணுக்கென்று வரையறுத்துள்ள எல்லைகளை உடைத்தெறிந்து அவர் மேற்கொண்ட கள பயணங்களும் அவற்றையொற்றிய புனைவு முயற்சிகளும் ஒரு புரட்சிகர செயற்பாடாக அணுகத்தக்கவை. அவர் புனைவாக்கம் செய்ய தெரிவு செய்த களங்களும் அவரின் தனித்துவ அடையாளமாகவே விளங்குகின்றன. எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ, எங்கெல்லாம் அதிகாரத்தின் கரங்கள் மக்கள் குரல்களை நெருக்கின்றனவோ, எங்கெல்லாம் அதீத சுரண்டலும் அடக்குமுறையும் நிறைந்துள்ளனவோ, எங்கெல்லாம் பாரபட்சம் நிலவுகின்றதோ அவைதாம் ராஜம் கிருஷ்ணனின் களங்களாக விளங்கியுள்ளன. அங்கு பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, சுரண்டப்பட்ட மக்களின், உழைப்பாளியின், பெண்ணின், குழந்தையின் களத்தில் நின்று புனைவுகளை உருவாக்கியுள்ள அவர் குரலற்ற அம்மக்களின் குரலாக ஒலித்துள்ளார். அவர்களுள் ஒருவராக நின்று தன் சார்பு நிலையை வெளிப்படுத்தியுள்ளார். அதனால் இனவரவியலாளனுக்குரிய புறநிலை தன்மையிலிருந்து வெளியேறி பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக அவர்களுடன் ஒன்றித்து போகிறார். ராஜம் கிருஷ்ணன் அவர்களிடம் மிகுந்திருந்த மனித நேயமும் இடதுசாரி கருத்தியல் சார்பும் இத்தகைய அகநிலை சார்புக்கு காரணம் என கொள்ளலாம். பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்தல், பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்வினை அவர்கள் தளத்தில் நின்று புனைவாக்கம் செய்தல் என்பதில் ராஜம் கிருஷ்ணன் கொண்டிருந்த அக்கறையின் வெளிப்பாடாகவே மாணிக்க கங்கை என்ற நாவல் உருப்பெற்றுள்ளது. 1980களில் இலங்கையிலிருந்து பெருந்தொகையான தமிழர்கள் அகதியாகவும் தாயகம் திரும்புவோராகவும் இந்தியாவை தஞ்சமடைந்தமை தமிழ்நாட்டினுடைய சமூக அரசியல் அசைவிலும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையிலும் மிகுந்த பாதிப்பை செலுத்தின. இலங்கையில் உக்கிரம் பெற தொடங்கிய இன விடுதலை போராட்டமும் அரச வன்முறைகளும் வடக்கு கிழக்கில் வாழ்ந்த பெருந்தொகையான தமிழர்களை இந்தியாவுக்கு அகதியாக செல்ல நிர்பந்தித்தது. தமிழர் மத்தியில் முகிழ்த்த விடுதலை போராட்ட அமைப்புகள் தமிழ்நாட்டை தங்கள் தளமாக கொண்டு இயங்கின. அதனால் இலங்கையிலிருந்து தமிழகம் செல்வோர் தொகை எண்ணிக்கையில் பெருகிக் கொண்டே சென்றது. அதனை போல மறுபக்கமாக இலங்கை சுதந்திரம் அடைந்ததும் 1948ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பிரஜா உரிமை சட்டத்தின்படி நாடற்றவர்களாக ஆக்கப்பட்ட மலையக மக்களுள் ஒரு தொகையினருக்கு 1964ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட சிரிமா சாஸ்திரி உடன்படிக்கை, அதன் பின்னர் 1974ஆம் ஆண்டு செய்யப்பட்ட சிரிமா இந்திரா உடன்படிக்கை ஆகியவற்றின் மூலம் இந்திய பிரஜை அந்தஸ்து வழங்கப்பட்டது. குறிப்பாக இலங்கையில் 150 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த மலையக மக்களுள் ஒரு சாரார் 1967ஆம் ஆண்டு முதல் கட்டமாக தாயகம் திரும்புதல் என்ற அடிப்படையில் இந்தியாவுக்கு செல்ல தொடங்கினர். அவர்களுக்கு இந்திய அரசும்
புனர்வாழ்வு திட்டங்களை வழங்குவதற்கு உடன்பட்டது. தொடக்கத்தில் இந்தியா செல்வோர் தொகை அதிகமாக காணப்பட்டாலும் இந்தியாவுக்கு சென்றவர்கள் எதிர்கொள்ளும் இன்னல்களும் சிக்கல்களும் அதனை போல வாழ்ந்து பழகிய மண்ணை விட்டு பிரிவதால் ஏற்படுகின்ற நெருக்கடிகளும் இந்த மக்களுக்கு புலம்பெயர்வதில் மனத்தடையை ஏற்படுத்தின. இதனால் இந்திய பிரஜை அந்தஸ்தை பெற்றவர்கள் கூட இலங்கையை விட்டு வெளியேறுவதற்கு மனமின்றி தவித்துள்ளனர். ஆனால் 1972ஆம் ஆண்டு இலங்கை அரசு கொண்டு வந்த தேசியமயமாக்கல் திட்டத்தாலும் 1976, 77, அதனை போல 81, 1983 ஆகிய ஆண்டுகளில் கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகளாலும் ஏற்பட்ட பாதிப்புகளால் தாயகம் திரும்புவோர் தொகை அதிகரிக்க தொடங்கியது. அதே போல மலையகத்தில் அடிக்கடி சிங்கள வன்முறையாளர்களால் நிகழ்த்தப்படும் தாக்குதல்களால் மலையக தமிழர் பலர் தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற வடக்கு பகுதிக்கு இடம்பெயர்ந்து வாழ்ந்து வந்தனர். அவ்வாறு குடியேறியவர்களுள் ஒரு சாராரும் குறிப்பிட்ட தொகையினரும் வடக்கில் இடம்பெற தொடங்கிய ஆயுத போராட்டம், அரச வன்முறை ஆகியவற்றால் இந்தியாவை தஞ்சமடைய தொடங்கினர். அதனால் 1980களில் தமிழ்நாட்டில் தஞ்சமடையும் இலங்கையர் தொகை பெருகத் தொடங்கியது. அகதிகளாகவும் தாயகம் திரும்பியோராகவும் தமிழ்நாட்டில் குடியேறிய இலங்கையர் பல்வேறு விதமான இன்னல்களை எதிர்கொள்ளத் தொடங்கினர். அக்காலத்தில் தமிழகத்தில் பரவலாக பேசப்படும் பிரச்சனையாக இது உருமாறியுள்ளது. இலங்கையின் பேரினவாத அரசால் பாதிக்கப்பட்டு தமிழகத்தில் குடியேறி அங்கும் பல்வேறு இன்னல்களுக்கு அம்மக்கள் உள்ளாகி வந்தமை ராஜம் கிருஷ்ணனின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அக்காலத்தில் அவர் முற்போக்கு எழுத்தாளர்களுடன் இலங்கை வந்து சென்றமை அந்த ஈர்ப்பை மிகுவித்துள்ளது. அதன் விளைவினாலேயே இந்நாவல் 1986ஆம் ஆண்டே முதற் பிரசவம் கண்டுள்ளது. இலங்கையிலிருந்து அகதிகளாகவும் தாயகம் திரும்புவோராகவும் வந்து அல்லல் படும் மக்கள் வாழ்வை மாணிக்க கங்கை நாவல் பொறுமையாக கொண்டுள்ளது. அகதியாக வருவோர் இலங்கை தமிழராகவும் தாயகம் திரும்புவோர் மலையக தமிழராகவும் இருக்கின்றனர். உரிய ஆவணங்களற்று இந்தியாவுக்கு சென்ற மலையக தமிழர்கள் அகதிகளாகவே கருதப்பட்டுள்ளனர். இன்று வரை தாயகம் திரும்பியோர் அகதி ஆகியோர்களுடைய பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்படாத நிலையே இந்தியாவில் தொடர்கிறது. அகதிகளாக வாழும் மலையக தமிழருக்கு இந்திய பிரஜா உரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாட்டில் இயங்குகின்ற புலம்பெயர்ந்த மலையக தமிழர் அமைப்புகள் அண்மை காலமாக வலியுறுத்தி வருகின்றன. இருந்த போதிலும் இன்னும் தீர்க்கமான முடிவுகள் எட்டப்படவில்லை. இந்த இரு குழுவினருக்கும் இடையிலான, அதாவது தாயகம் திரும்பியோர் அகதிகள் என்னும் இந்த இரு குழுவினருக்கு இடையிலான இணைவும் முரணும் வெளிப்படத்தக்கதாக மாணிக்க கங்கையின் கதை நகர்த்தி செல்லப்பட்டுள்ளது. அவ்வாறு நகர்த்தி செல்லப்பட்டிருந்தாலும் நாவலின் மையம் தாயகம் திரும்பியோர் வாழ்வுக்கே முதன்மை அளித்துள்ளது. அதாவது மலைநாட்டிலிருந்து இந்த பிரஜா உரிமை ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கையின் அடிப்படையில் தாயகம் திரும்பியோருடைய வாழ்வுக்கே இந்த நாவல் அதிக முதன்மை கொடுத்துள்ளது. இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் மலையக தமிழர் எதிர்கொண்ட இன்னல்கள், வாழ்க்கை நெருக்கடிகள் இந்நாவலின் பெரும் பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இலங்கையில் இடம்பெற்ற இனக்கலவரங்கள் சிங்கள குடியேற்றங்களுக்கு மத்தியில் வாழ்ந்த மலையக தமிழரின் வாழ்வில் எத்தகைய பாதிப்புகளை செலுத்தின. அதாவது இலங்கையில் இடம்பெற்ற நீண்ட 58ஆம் ஆண்டு முதல் பல்வேறு வகையான இனக்கலவரங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த இனக்கலவரங்களின் போது சிங்கள குடியேற்றங்களுக்கு மத்தியில் வாழ்கின்ற மலையக தமிழர் எத்தகைய சிக்கல்களை, எத்தகைய பாதிப்புகளை எதிர்கொண்டனர். தோட்ட தொழிலாளர்கள் தம் குழந்தைகளை கல்வியில் உயர்வடைய செய்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள், அவர்களுடைய தியாகங்கள், கற்று மேற்கிளம்பும் புதிய மலையக பிரதிநிதிகளுக்கும் தோட்ட வாழ்வுக்கும் இடையே தோன்றும் அந்நிய தன்மை, ஒப்பந்தங்களால் தாயகம் திரும்புதலும் தாயகம் திரும்ப மனமில்லாதவர்கள் பிறந்து வளர்ந்த மண்ணிலே வாழ்ந்து மடிய முயற்சித்தலும், இனக்கலவரங்களும் வன்முறைகளும் இந்தியாவுக்கு செல்ல நிர்பந்திப்பதும், நெருக்கடிகளுடன் தாயகம் திரும்புதலும், ஈழ விடுதலை போராட்டம் மலையகத்திற்கு நீட்சி பெறுதலும், மலையக தமிழரும் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தலும் முதலானவை இலங்கை வாழ்வியலில் முதன்மையாக பேசப்பட்டுள்ளன. அதாவது இந்த நாவலினுடைய களம் 2 தளங்களில் இயங்குகின்றன. ஒன்று இலங்கை, இன்னொன்று தமிழ்நாடு. இலங்கை களத்தில் பேசப்படுகின்ற முக்கிய விடயங்களாக மேற்கூறியவை இருக்கின்றன.
அதனை போல இந்திய களம், இந்தியாவில் நடக்கின்ற நிகழ்வுகளில் முக்கியமான அம்சங்களாக தாயகம் திரும்பியோர் அரச அதிகாரிகளாலும் இந்திய மக்கள் சிலராலும் சுரண்டப்படுதல், அம்மக்கள் மீது அத்துமீறல்களை பிரயோகித்தல், மண்டபங்களிலும் அகதி முகாம்களிலும் நிலவும் நெருக்கடி நிறைந்த வாழ்க்கை சூழல், இந்திய கரையை அடைந்தவர்களை வாஞ்சையோடு பராமரிக்கும் ராமகிருஷ்ண மடத்து சாமியார் முதலியோரின் செயற்பாடுகள், இந்தியாவில் இருக்கும் உறவினர்களுக்கும் தாயகம் திரும்பியோருக்கும் இடையிலான விரிசல், அரசு வழங்கிய புனர்வாழ்வு திட்டங்கள், அந்த புனர்வாழ்வு திட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் மக்கள் அடைகின்ற துயர், அல்லது அந்த புனர்வாழ்வு திட்டங்களை பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்க வேண்டிய லஞ்சம், அதற்கு அதிகாரிகள் செய்கின்ற துஷ்பிரயோகங்கள், அதனை விட மக்களுக்கு கிடைக்கின்ற சிறிய நிவாரணத்தை கூட சுரண்டி கொழுக்கும் செயற்பாடுகள், அவற்றுடன் தாயகம் திரும்பிய மக்களிடையே நிலவும் முரண்கள், அவர்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள், இந்திய மக்களாக ஒன்றிணைய முடியாமல் அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற சிக்கல்கள். அதாவது தாயகம் திரும்புதோர் என்ற பெயரில் இந்திய பிரஜை அந்தஸ்து பெற்று இந்தியாவுக்கு சென்றவர்கள் அங்குள்ள சக இந்தியர்களால் இந்தியராக கணிக்கப்படாமல் அந்நியப்படுத்துகின்ற சூழல், பொருளாதார வளம், பாதுகாப்பான இருப்பிடம் முதலியன அற்ற வறுமையும் துயரமும் நிறைந்த வாழ்வு, அதாவது தாயகம் திரும்பியவர்களுடைய துயரமிக்க வாழ்வு, தாயகம் திரும்பியோருடைய இயங்கும் விடுதலை செயற்பாடுகள், ஈழ விடுதலை போராட்டமும் மலையக மக்களின் விடுதலையும் ஒன்றிணையும் தருணங்கள், மலையக மக்களுக்கும் இலங்கை தமிழருக்கும் இடையே நிலவும் இணக்கமான உறவு முதலியன இந்திய வாழ்வில் பேசப்படுகின்ற அம்சங்களாக இருக்கின்றன. அதாவது இந்தியாவில் நடக்கின்ற சம்பவங்களாக இந்த நாவல் சித்தரிக்கின்ற செய்திகளை திரட்டி பார்க்கின்ற பொழுது மேற்கூறிய நான் கூறிய இந்த விடயங்கள் தான் அவற்றுள் முதன்மையாக பேசப்பட்டுள்ளன. நாவலின் தலைமை பாத்திரமான முருகேசு ரத்தினபுரியின் ஒரு தோட்டத்தை சேர்ந்தவராக குறிப்பிடப்படுகிறார். மிக முக்கியமான பதிவாக அதனை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இலங்கையில் இடம்பெற்ற இனக்கலவரங்களின் போது ரத்தினபுரி, பலாங்குடை, காலி, மாத்தரை முதலான இடங்களில் வாழ்ந்த மலையக தமிழர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிங்கள குடியேற்றங்களுக்கு மத்தியில் சிறு தொகையினராக அவர்கள் வாழ்ந்தமையால் சிங்கள வன்முறையாளர்களின் தாக்குதலுக்கு அடிக்கடி உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக 1981ஆம் ஆண்டு 1983ஆம் ஆண்டு கலவரங்களின் போது அப்பகுதிகள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன. நாவலின்படி முருகேசுவினுடைய அக்காவின் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் கதிர்காமம் சென்று வருகையில் சிங்கள வன்முறையாளர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகின்றனர். மருமகன்களும் மகள்களும் தீக்கிரையாகின்றனர். இச்சம்பவம் எந்த கலவரத்தில் இடம்பெற்றது என்ற குறிப்பு நாவலில் வெளிப்படையாக இல்லை. ஆனால் கதிர்காமத்தில் இடம்பெறும் ஆடிவேல் பூசைக்கு சென்று திரும்புகையில் அக்கொடூரம் நிகழ்ந்ததாக குறிப்பிடப்படுவதால் அது 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற அல்லது ஆடிக்கலவரம் என்று சொல்லப்படுகின்ற 1983ஆம் ஆண்டு கலவரத்தையே சுட்டுகிறது என கொள்ளலாம். பேரினவாதிகளால் மலையகத்தில் நிகழ்த்தப்பட்ட வன் செயல்களின் போது அந்த மலையக மக்கள் தாக்கப்பட்டுள்ளனர். கொலை, கொள்ளை, தீவைப்பு, கற்பழிப்பு முதலானவை இடம்பெற்றுள்ளன. அதனால் மலையகத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் அவர்கள் அகதியாக வாழ நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். சொந்த தோட்டங்களில் இனியும் வாழ முடியாது என்ற நிலையில் வேறு தோட்டங்களை நோக்கியும் தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற வடக்கு கிழக்கு நோக்கியும் இடம்பெயர்ந்துள்ளனர். இறுதியில் இந்நாடே வேண்டாம் என்ற நிலையில் இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர். இவை தவிர தமது சுய அடையாளங்களை மறைத்து வாழ்ந்துள்ளனர். தமது அடிப்படை ஆவணங்களை தீக்கு பறிகொடுத்து நிற்கதியாகியுள்ளனர். இன ரீதியான பாரபட்சங்களுக்கும் சிறுமைப்படுத்தல்களுக்கும் உள்ளாகியுள்ளனர். அவசரகால சட்டம், பயங்கரவாத சட்டம் என்பன மலையக தமிழர்களின் இயல்பு வாழ்வை சிதைத்துள்ளன. அரச பயங்கரவாதம் மலையகத்தில் பெருகியுள்ளது. இவற்றுள் சில முக்கியமாக வன்முறைகளின் பொழுது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள், கொலை, தீவைப்பு முதலானவை இந்நாவலின் நிகழ்ச்சிகளாக இடம்பெற்றுள்ளதுடன் இன்னும் சில செய்திகள் தகவல்களாக கூற்றுக்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவை மலையக வாழ்வில் இன வன்முறைகள் நிகழ்த்திய அசம்பாவிதங்களை புரிந்து கொள்ள துணை செய்கின்றன. அதனை போலவே முருகேசுவின் குடும்பத்தினர், முருகேசுவின் மகனான குமாரின் குடும்ப வாழ்வு, முருகேசின் சகோதரியான ஆண்டாளின் குடும்பம் முதலானவை இன வன்முறைகளாலும் போராட்டங்களாலும் சிதறி போகின்றமையை இந்நாவல் சித்தரித்துள்ளது. இது 1980களில் இலங்கையில் தமிழர் குடும்ப வாழ்க்கை நிலைமையின் ஒரு முக்கிய அங்கமாக விளங்கியுள்ளது. குடும்ப உறுப்பினர்களையே எதிர்பாராமல் சந்திக்கும் வாய்ப்புதான் கிட்டியுள்ளது.
இவற்றையெல்லாம் இந்நாவல் யதார்த்தபூர்வமாக வெகும் இயல்பாக வெளிப்படுத்தியுள்ளதை காண முடிகிறது. முருகேசு தன் மகன் அடுத்த பார்க்கிற நேரம் முருகேசு தன் மகன் குமாரை மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் கல்வியில் உயர்த்துகிறார். இந்த செயற்பாடானது மலையகத்தில் ஏற்பட்டு வந்த புதிய விழிப்பின் ஒரு அடையாளமாக விளங்குகிறது. மலையகத்திலிருந்து கற்று உயர்ந்து மத்தியதர வர்க்கமாக உயர்பவர்களிடையே இரண்டு தெளிவான நிலைப்பாடுகளை அவதானிக்க முடிகிறது. ஒன்று, அம்மக்களின் விடுதலையில் சமூக மாற்றத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். அதாவது மலையகத்திலிருந்து கற்று மேற்கிளம்பி அல்லது மத்தியதர வர்க்கமாக உயர்ந்தவர்கள் அந்த மக்களினுடைய விடுதலையில் சமூக மாற்றத்தில் தன்னை பிணைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் ஒரு சாலர் அம்மக்களின் அடையாளத்திலிருந்து தோட்ட வாழ்விலிருந்து அந்நியப்பட்டு செல்கிறார்கள். இங்கு முருகேசுவின் மகனான குமார் கல்வி பெற்று உயர்நிலைக்கு செல்கின்றார். இவன் இலங்கையில் இருந்த பொழுது தோட்ட மக்களின் விடுதலையில் முனைப்புடன் ஈடுபட்டதாக எந்த குறிப்புகளும் நாவலில் இல்லை. அவனுடைய மனைவி தோட்ட பெண்களிடையே விழிப்புணர்வு செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். அதுவும் தோட்டத்தில் உள்ள சிலரினுடைய வெறுப்பினால் அல்லது அவர்களுடைய எதிர்ப்பினால் தடைப்பட்டு போகிறது. தாயினுடைய இறப்புக்கு கூட குமார் வரவில்லை. பின்னர் தந்தையை இலங்கையில் வாழ்வது பொருத்தமில்லை, இந்தியாவுக்கு செல்வதுதான் நல்ல வழி என அவருக்கு ஆலோசனை கூறுகிறான். அதனை முருகேசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அத்துடன் இலங்கையில் முருகேசுக்கும் குமாருக்கும் அல்லது குமாருக்கும் மலையகத்துக்கும் இடையிலான வாழ்வு முடிகிறது. ஆனால் இந்தியாவில் நிகழும் கதையில் அவன் மலையக மக்களின் விடுதலைக்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அவன் என்ன வகையான செயற்பாடுகளை முன்னெடுத்தான்? அவனுடைய பார்வையில் மலையக மக்களின் விடுதலை என்பது எது என்பன குறித்த பதிவுகள் நாவலில் இல்லை. ஆனால் மலையக மக்கள் இலங்கை பிரஜையாக வாழ்வதில் அவன் அக்கறை காட்டவில்லை என்பதை கண்டுகொள்ள முடிகிறது. இந்த பார்வையானது மலையக யதார்த்த தளத்துடன் அல்லது மலையக மக்கள் நல அரசியலுடன் இணைந்து போகாமல் தனித்து நிற்பதாக தெரிகிறது. அதாவது இந்த மக்களின் விடுதலைக்காக போராட முன்வந்த மலையக மக்கள் குரலாக எழுந்த ஒரு புரட்சி வீரனாக போராட்டக்காரனாக உள்ள குமார் என்ன வகையான விடுதலை செயற்பாடுகளை முன்னெடுத்தான், மலையக மக்களினுடைய விடுதலை குறித்து என்ன வகையான கருத்தியலை கொண்டிருந்தான் என்பது குறித்த கருத்துக்கள் நாவலில் இடம்பெறவில்லை. ஆனால் அவன் விடுதலை செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறான் என்ற பதிவு இருக்கின்றது. அதே நேரம் இலங்கை பிரஜை அந்தஸ்து கொடுக்க போகிறார்கள், மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற பொழுதே அது சாத்தியமில்லை, இலங்கை பிரஜை அந்தஸ்து கிடைத்தாலும் இந்த மக்கள் விரும்புகின்ற வாழ்வு அமையாது என்று அவன் இந்த இலங்கை பிரஜையாக வாழ்கின்ற வாழ்வை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான் இல்லை. இந்த தளத்தில் அந்த 80களினுடைய மலையக அரசியலோடு இதனை இணைத்து பார்க்கின்ற பொழுது இந்த குமாரினுடைய நிலைப்பாடு இந்த யதார்த்த தளத்துக்கு அல்லது மக்கள் நல அரசியலுக்கு வெளியே நிற்பதை காண முடிகிறது. குறிப்பாக 1980களில் மலையக மக்கள் தீவிர இன வன்முறைகளுக்கு உள்ளான பொழுது வன்முறைகளுக்கு உள்ளாகக்கூடிய எல்லைப்புறங்களில் வாழ்பவர்கள், நான் முன்பு கூறிய ரத்தினபுரி, பலாங்குட, மாத்தர, காலி போன்ற இந்த எல்லைப்புறங்களில் வாழ்பவர்கள் மலையக மக்கள் சிரிந்து வாழ்கின்ற மத்திய பகுதிகளில் குடியேறி அப்பகுதியினை தமக்கான அரசியல் தளமாக மாற்றியமைத்தல். இரண்டாவது, தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு இடம்பெயர்தல். மூன்றாவது, இந்தியாவுக்கு புலம்பெயர்தல். இந்த 3 வழிமுறைகள் தான் அந்த மக்களினுடைய மீட்சிக்கான வழிகளாக இருந்துள்ளன. அவற்றுள் இந்த முதலாவது வழிமுறையை, அதாவது மலையக மக்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதியை அம்மக்களின் அரசியல் தளமாக மாற்றி அமைப்பதில் அக்கால மலையகத்தின் சமூக அரசியல் அமைப்புகள் அழுத்தமாக இயங்கியுள்ளன. அதனைத்தான் அழுத்தமாக வலியுறுத்தியுள்ளன. அந்த உணர்வும் அதனை ஒட்டிய செயற்பாடுகளும் தான் மலையகம் என்ற உணர்வு எழுச்சியையும் இந்த மலையக மக்கள் தம் இருப்பினை உறுதிப்படுத்துவதற்கான போராட்ட செயற்பாடுகளையும் ஊக்குவிப்பதற்கு ஒரு பின்புலமாக இருந்துள்ளன. இருப்பினும் இப்ப இந்த சூழலோடு இந்த மாணிக்க கங்கை நாவலை ஒப்பிடுகின்ற பொழுது இந்த மாணிக்க கங்கையில் விடுதலை போராளியாக சித்தரிக்கப்படுகின்ற குமார் 1980களினுடைய மக்கள் நல மலையக அரசியல் யதார்த்தத்திற்கு வெளியில் நிற்பதை காண முடிகிறது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குமார் வடக்கில் இயங்கும் விடுதலை இயக்கத்துடன் இணைந்து செயற்படுகிறான். அவனுடைய மனைவி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவள், புரட்சிகர வாழ்வை தனக்குரியதாக்கி கொண்டவள்.
மலையக பெண்களிடம் போராட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த விளைந்தவர். ஈழ விடுதலை போராட்டத்தில் மலையகத்தவன போராட்டம் விளைந்தவர். இது பற்றிய சித்தரிப்புகள் அங்கு வருகின்றன. ஈழ விடுதலை போராட்டத்தில் மலையகத்தவரின் பங்கும் மலையக மக்கள் விடுதலையில் ஈழ விடுதலை அமைப்புகள் கொண்டிருந்த ஈடுபாடும் கவனமாக அணுகப்பட வேண்டியவை. அதாவது 2 செய்திகள். ஈழ விடுதலை போராட்டத்தில் மலையக தமிழருடைய பங்கு எத்தகையது என்பதும், மலையக மக்கள் விடுதலையில் இந்த ஈழ விடுதலை அமைப்புகள் கொண்டிருந்த ஈடுபாடு எத்தகையது என்பதும் மிகவும் கவனமாக அணுகப்பட வேண்டியவை. குறிப்பாக ஈழ விடுதலை இயக்கங்கள் பலவற்றில் மலையக தமிழர்கள் இருந்துள்ளனர். அப்போராட்டங்களில் பங்கெடுத்துள்ளனர். போராட்டத்தில் உயிர் துறந்துள்ளனர். அரசியல் கைதிகளாகிய சிறையில் இருந்துள்ளனர். இருப்பினும் ஈழ விடுதலை அமைப்புகள் யாவுமே மலையக மக்களின் விடுதலையில் அக்கறை கொண்டன, தம் விடுதலையுடன் அம்மக்களினுடைய விடுதலையை இணைத்துக் கொண்டன என்று கூற முடியாது. இடதுசாரி அரசியல் தளத்தில் இயங்கிய ஈரோஸ் முதலான அமைப்பினரே மலையக மக்களையும் உள்ளடக்கிய விடுதலையை அழுத்தமாக வலியுறுத்தியதுடன் மலையகத்தை தளமாக கொண்டும் இயங்கியுள்ளனர். அந்த காலத்தில் அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட பலர் சிறைவாசம் அனுபவித்துள்ளனர். 1985-86 அந்த காலங்களில் பல அரசியல் கைதிகளாக சிறையில் இருந்துள்ளனர். இந்தியா இலங்கை ஒப்பந்தத்திற்கு பின்னர் தான் அந்த அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எட்டப்பட்டுள்ளது. அப்ப இந்த அரசியல் யதார்த்தம் மாணிக்க கங்கை நாவலில் குமார், அவனுடைய மனைவி மற்றும் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு சென்று அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருபவர்கள் முதலானோர் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது மலையக மக்கள், இந்த ஈழ விடுதலை அமைப்புகள், இவை இரண்டுக்கும் இடையிலான இணைப்பு, மலையக தமிழர் அந்த ஈழ விடுதலை அமைப்புடன் இணைந்து விடுதலைக்காக போராடுகின்ற செயற்பாடுகள், இந்த யதார்த்தத்தை நாவல் ஆசிரியர் மலையக தமிழரான குமார், அவனுடைய மனைவி யாழ்ப்பாணம் மற்றும் இலங்கையிலிருந்து சென்று தமிழ்நாட்டில் இந்த விடுதலை செயற்பாடு, இந்த மக்களுடைய விடுதலை செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற பல பாத்திரங்கள் மூலம் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இது ஒரு முக்கியமான செய்தி. ஆனால் ஆசிரியர் இந்த ஈழ விடுதலை அமைப்புகளை கொள்கை அளவில் வேறு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா அமைப்புகளையும் மொத்தமாக ஒன்றாக அணுகியுள்ளார். அதாவது இங்கு இருந்து இடங்கிய பல இயக்கங்கள் இயங்கின. ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் இடையே கொள்கை ரீதியாக சில வேறுபாடுகள் காணப்பட்டன. ஆனால் இந்த வேறுபாடுகளை எல்லாம் வேறு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா அமைப்புகளையும் மொத்தமாக ஒன்றாக அணுகும் செயற்பாட்டை இந்த நாவலில் காண முடிகிறது. அதனால் குமார் போன்றவர்கள் இணைந்து இயங்கும் விடுதலை இயக்கம் எது என்பது வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. இது இலங்கையில் இயங்கிய விடுதலை அமைப்புகளின் உண்மையான அரசியல் செயற்பாடுகளை, விடுதலை கருத்தியலை, அவர்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை புரிந்து கொள்வதில் தடையாக இருப்பதுடன் எல்லா அமைப்புகளையும் ஒன்றாக காணும் ஒரு நிலையையும் ஏற்படுத்தியுள்ளது. இது இன்னொரு பக்கம் இந்த நாவலில். அடுத்த மலையக யதார்த்தத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது, முருகேசுக்கு வயசு போய்விட்டது, அதனால் தோட்டத்தில் வேலை இல்லை என்று வேலையிலிருந்து நீக்கப்பட்டதோடு அவன் காலாதி காலமாக வாழ்ந்து வந்த அவனுடைய லயக்காமராவும் பறிக்கப்படுகிறது. இது தோட்டங்கள் தேசியமயமாக்கப்பட்ட பின்னர் எழுந்த ஒரு முக்கிய பிரச்சனையாகும். அதாவது தேசியமயமாக்கலுக்கு முன்னர் வெள்ளைத்துறைகள் இந்த தோட்டங்களினுடைய முகாமையாளர்களாகவும் சொந்தக்காரர்களாகவும் இருந்தார்கள். தேசியமயமாக்கப்பட்ட பின்னர் வெள்ளைத்துறைகளின் ஆட்சி அதிகாரத்திற்கு கீழ் இயங்கிய தோட்டங்கள் சிங்கள அதிகாரிகளின் கீழ் இயங்குகின்றன. இதன் பொழுது நீண்ட காலம் தொழில் புரிந்து தோட்டத்துக்காகவே தன் மொத்த வாழ்வையும் அர்ப்பணித்தவர்கள் முதுமையடைந்து விட்டார் என்ற ஒரே நோக்கத்துக்காக வேலை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் வேலையற்றவர்களுக்கு வீடும் இல்லை என்ற நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த யதார்த்தத்தை, இந்த உண்மையை, இந்த ஒரு துயரத்தை ஆசிரியர் முருகேசுவினுடைய வாழ்வினூடாக வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது எவ்வளவு காலம் உழைத்தும் இந்த மண்ணை வளமாக்கியும் அவர்களுக்கான வீட்டுரிமை, நில உரிமை வழங்கப்படவில்லை என்பதை அந்த பதிவு எங்களுக்கு உருக்கமாக வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, இந்த தமிழ்நாட்டில் அகதிகளாகவும் தாயகம் திரும்புவோராகவும் சென்றவர்கள் எவ்வாறெல்லாம் சுரண்டப்பட்டார்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட புனர்வாழ்வு திட்டங்களை பெற்றுக்கொள்ள அவர்கள் அடைந்த துயரங்கள், அவற்றை பெற்றுக்கொள்ளவே லஞ்சம் வழங்க வேண்டிய நிர்பந்தம், கிடைக்கும் சிறுதொகை புனர்வாழ்வு பணத்தையும் சுரண்டுகின்ற செயற்பாடுகள் முதலானவற்றை நாவலாசிரியர் மிக விரிவாக வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக இந்திய அரசானது இந்த புலம்பெயர்ந்து தாயகம் திரும்புகிறவர்களுக்காக சில புனர்வாழ்வு திட்டங்களை அறிவித்தது. குறிப்பாக தேயிலை, ரப்பர், சிங்கோனா தோட்டங்களிலும் அரசு பண்ணைகளிலும் வேலைவாய்ப்பு,
நூற்பாலை, சர்க்கரை ஆலை, போக்குவரத்து கழகங்களில் வேலைவாய்ப்பு, நிலங்களில் குடியமர்த்துதல், விவசாயத்திற்கு நிலம் வழங்குதல், நிலம் வாங்கவும் விவசாயம் செய்யவும் கடன் உதவி, வியாபார கடன் 5000 ரூபாய், அதே போல சுய வேலை வாய்ப்பு, வீடு கட்டுவதற்கான பண உதவி, குறிப்பாக 6000 ரூபாய் நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களில் 3000 ரூபாயும். இவ்வாறு பல திட்டங்களை இந்திய அரசு அறிவித்திருந்த பொழுதும் நடைமுறையில் அவை யாவும் இந்தியா புது வாழ்வு அளிக்கும் என்ற நம்பிக்கையில் வந்த மலையக மக்களுக்கு எவ்வித பயனையும் அளிக்கவில்லை என்பதை இந்நாவல் பதிவு செய்துள்ளது. முருகேசு தன்னுடைய இந்த புனர்வாழ்வு திட்டத்தின் அடிப்படையில் குடும்பமாக வந்ததற்காக 3000 ரூபாவை மாத்திரமே பெற்றுக்கொள்கிறான். அந்த 3000 ரூபாவையும் சிலோன் ஃபைனான்ஸ் என்ற பெயரில் சுரண்டப்படுகிறது. இதை தவிர அவன் லோன் வாங்குவதற்காகவும் லோன் வாங்குவதற்காக எடுத்த முயற்சிகள் யாவுமே தோல்வியில் முடிகின்றன. குறைந்தது அவனுடைய ஆதார் கார்டை பெற்றுக் கொள்வதற்கு கூட அவர்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். இது எல்லாவற்றையும் இந்த நாவல் பெருமளவு யதார்த்தமாகவே பதிவு செய்துள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை. குறிப்பாக இந்த தாயகம் திரும்பியவர்கள் அனுபவிக்கின்ற துயர வாழ்வு, பொருளாதார நெருக்கடி, இருப்பிட நெருக்கடி, பாரபட்சங்கள் மிக இயல்பாக இந்த நாவலில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. முக்கியமாக இந்த சடையம்பாவினுடைய குடும்பத்தினர் அனுபவிக்கும் வாழ்க்கை நெருக்கடிகள், தொழிலற்ற நிலைமை, ஈட்டில் விறகு வெட்டி பிழைத்தல், கணவன் காட்டில் யானை தாக்குதலுக்கு உள்ளாகி மரணித்தல், விறகு வெட்டுபவர்களிடமும் வன உத்தியோகத்தர்கள் சுரண்டுகின்ற செயற்பாடுகள் முதலானவை இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பியோர் அனுபவிக்கின்ற துயர வாழ்வினுடைய சாட்சியங்களாக விளங்குகின்றன. அவ்வாறே இந்த நீலகிரி முதலான தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்ட பகுதிகளில் குடியேறியவர்கள் மட்டுமல்ல, சென்னை போன்ற நகர பகுதிகளில் குடியேறியவர்களும் பல்வேறு விதமான பாரபட்சங்களுக்கும் சிக்கல்களுக்கும் உள்ளாகியுள்ளனர் என்பதை சென்னையில் குடியேறியிருந்த மாணிக்கம் கங்காணியினுடைய இருப்பிட அமைவு அது எவ்வளவு அசுத்தமாகவும் குறுகியதாகவும் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு அருகில் உள்ள பூர்வீக இந்தியர்கள் அல்லது இந்திய பிரஜைகள், சக இந்திய பிரஜைகள் அவர்களிடம் எத்தகைய பாரபட்சங்களை காட்டுகிறார்கள் என்பனவற்றை ராஜன் கிருஷ்ணன் யதார்த்தபூர்வமாகவே வெளிப்படுத்தியுள்ளார். இந்திய அரசு இந்திய பிரஜை என்ற அந்தஸ்தை வழங்கினாலும் அங்குள்ள மக்கள் அவர்களை சக இந்தியராக பார்க்கவில்லை. தம் வாழ்வில் நெருக்கடிகளை ஏற்படுத்துபவர்களாக, தம் நலன்களை பறித்துக் கொள்பவர்களாக இவர்களை அவர்கள் இந்தியர்கள் இவர்களை பார்த்துள்ளார்கள். இதனை பல இடங்களில் நாவலாசிரியர் பதிவு செய்துள்ளார். இங்கத்து மனுஷங்க சேர்த்துக்க தயாரா இல்லை, அதுதான் கசப்பான விஷயம் என்ற ஒரு முருகேசனுடைய ஒரு ஆதங்கம் ஒரு இடத்தில் வெளிப்படும். அதாவது இங்கத்து மனுஷங்க சேர்த்துக்க தயாரா இல்லை, அதுதான் கசப்பான விஷயம். கிட்டத்தட்ட அவர்கள் 67 குடியேற தொடங்கினார்கள் என்றால் இன்று அரை நூற்றாண்டு கடந்த பின்னும் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் சிலோன்காரராகவும் கண்டிக்காரராகவும் தான் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இதனை நாவலாசிரியர் வெகு இயல்பாக வெளிப்படுத்தியுள்ளதை காண முடிகிறது. குறிப்பாக இந்தியாவில் அவர்கள் கண்டிக்காரனாகவும் சிலோன்காரனாகவும் இலங்கையில் இந்திய தமிழனாகவும் வாழ நிர்பந்திக்கப்பட்ட துர்ப்பாக்கியத்தை இந்த நாவல் எங்களுக்கு அப்பட்டமாக வெளிப்படுத்தியுள்ளது. அதற்கு அடுத்ததாக இந்த வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட விடுதலை போராட்டத்தை, ஆயுத போராட்ட எழுச்சியை நியாயப்படுத்தும் பல்வேறு வகையில் ஆசிரியர் நியாயப்படுத்தும் நாவலாசிரியர் அத்தகைய போராட்டங்கள் எவையும் மலையகத்தில் இடம்பெறாமையை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் மலையகத்தின் ஆதிக்க தகர்ப்பு செயற்பாடுகளே இடம்பெறவில்லை, அவர்களிடம் அடிமை மனோபாவமே நிறைந்துள்ளது என்பதை பல சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தியுள்ளார். அதாவது வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற இந்த ஆயுத போராட்டத்தை பல வகையில் நியாயப்படுத்தும் இந்த ஆசிரியர் அத்தகைய போராட்டங்கள் எதுவும் மலையகத்தில் இடம்பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் மலையகத்தில் ஆதிக்க தகர்ப்பு செயற்பாடுகளை அல்லது மலையக மக்களினுடைய விடுதலைக்கான செயற்பாடுகளை இடம்பெறவில்லை, அவர்களிடம் அடிமை மனோபாவமே நிறைந்துள்ளது என்பதை பல்வேறு தளங்களில் நேரடியான கூற்றுக்கள் ஊடாகவும் பாத்திரங்களுடைய செயற்பாடுகள் ஊடாகவும் பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தி இருப்பதை காண முடிகிறது. நாவலில் மலையகத்தில் இடம்பெற்ற தொழிற்சங்க எழுச்சியை பற்றியோ அவர்கள் முன்னெடுத்த உரிமை போராட்டங்கள் பற்றியோ எவ்வித பதிவுகளும் இடம்பெறவில்லை. மலையகத்தினுடைய சமூக வரலாறும் மேல்நோக்கிய எழுச்சியும் போராட்டங்களுடன் பின்னி பிணைந்தவையாகும். அம்மக்களினுடைய ஒவ்வொரு உரிமையும் போராட்டங்களினாலேயே பெறப்பட்டுள்ளன. ஆசிரியர் ஆயுத போராட்டத்துடன் மலையக வாழ்வியலை இணைத்து அத்தகைய போராட்டம் இங்கு இடம்பெறாமையை மையப்படுத்தி மலையகத்தில் விடுதலைக்கான போராட்டமே இடம்பெறவில்லை என்ற பார்வையில் கதையினை நகர்த்தியுள்ளார். ஆனால் மலையக மக்களின் சமூக வரலாறும்
அவர்கள் முன்னெடுத்த விடுதலை போராட்டங்களும் வடக்கு கிழக்கு சூழலை விட, அங்கு இடம்பெற்றவற்றை விட இங்கு வேறுபட்டவை. அதனால் இந்த நாவல் மலையகத்தின் எழுச்சிமிக்க போராட்ட வாழ்வை கவனத்தில் கொள்ளாமை அதனுடைய மிக முக்கியமான பலவீனமாக நான் கருதுகிறேன். அதாவது மலையகத்தினுடைய போர்க்குணத்தை, போராட்டத்தை, அவர்கள் நடத்திய உரிமைக்கான தியாகத்தை, அதனை போல அதனால் அடைந்த இழப்புகளை இந்த நாவல் கருத்தில் கொள்ளவில்லை. வெறுமனே இவர்கள் அடிமை மனோபாவம் மிக்கவர்கள் என்பதை மீள மீள வலியுறுத்துவதோடு, இந்த மூத்த தலைமுறையினர் போராடவில்லை, அவர்கள் போராட துணிந்திருக்க வேண்டும் என்பதனை போன்ற கருத்துக்களை அவர் என்ன செய்திருக்காருன்னு கேட்டால் தன் கூற்றாகவும் பாத்திரங்களின் கூற்றுக்களாகவும் வெளிப்படுத்தியுள்ளார். ஆகவே இந்த நாவல் கொண்டு இயங்குகின்ற மலையக யதார்த்தத்தில் இது மிக முக்கியமான ஒரு பலவீனமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த பலவீனத்தின் காரணமாகத்தான் மலையக தமிழரின் பிரச்சனைகளை இன அடையாள தளத்தில் இருந்து மட்டும் நாவல் அணுகியுள்ளது. இந்த நாவல் பேசுகின்ற இந்த பிரச்சனை சிக்கல்கள் எல்லாவற்றிலும் உடைய மையமாக இன அடையாளம் என்பது மட்டுமே முதன்மை பெற்றுள்ளது. அதனால் அந்த இன அடையாளம் முதன்மை பெற்ற காரணத்தினால் தான் மலையக மக்கள் முன்னெடுத்த வர்க்க அரசியல், மலையக தமிழரின் பிரச்சனையில் வர்க்க பேதங்கள் செலுத்திய தாக்கங்கள், மலையகத்தின் ஆளும் சக்திகளினுடைய பிற்போக்குத்தனங்கள் முதலானவை நாவலாசிரியனுடைய கவனத்தை பெறவில்லை என்று எண்ண தோன்றுகிறது. அதாவது இவர் ஒரு இன பிரச்சனையாக, இனங்களுக்கு இடையிலான முரண்பாடாகவே இந்த நாவலை பெரிதும் அவருடைய கவன குவிப்பு இருந்ததால் இந்த மலையகத்தினுடைய வர்க்க அரசியல் குறித்தோ, இந்த வர்க்க பிளவுகள் மலையகத்தில் ஏற்படுத்திய பாதிப்புகள் குறித்தோ, மலையகத்தினுடைய ஆளும் சக்திகளினுடைய பிற்போக்குத்தனங்கள் குறித்தோ நாவலாசிரியர் கவனம் கொள்ளவில்லை. நாவலாசிரியர் மலையக தொழிலாளர்களிடையே நிலவும் அந்யோன்யமிக்க வாழ்வை, அவர்களிடையிலும் நிலவும் நெருக்கத்தை, உறவுகளினுடைய பிணைப்பை நன்கு வெளிப்படுத்தியுள்ளார். அது பாராட்டத்தக்க வகையில் அமைந்துள்ளது. ஆனால் இந்த அந்யோன்யமிக்க பிணைப்பு மிக்க உறவானது தமிழ்நாட்டில் அவர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளால் சிதைந்து செல்கிறது. மானுட விழுமியங்கள் அவர்களிடம் அருந்து விட்டன என்பதையும் மீள மீள வலியுறுத்துகிறார். இந்த பார்வை மிகுந்த விமர்சனத்துக்குரியது என்று நினைக்கின்றேன். அதாவது மலையக மக்களிடம் மிக மேலான உறவு பிணைப்பு, மானுட அறம் எல்லாம் நிலவி இருக்கின்றன. ஆனால் இவர்கள் தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்த பின்னர் அங்கு எதிர்கொள்ளுகின்ற வாழ்க்கை நெருக்கடிகளால் அவர்கள் பேணிய இந்த மானுட விழுமியங்கள் எல்லாம் அருந்து விட்டன என்பது இவர் மீள மீள பல இடங்களில் வலியுறுத்தியுள்ளார். இதை நாங்கள் எப்படி பார்ப்பது என்பது சிக்கலுக்குரியது. ஏனெனில் இலங்கையில் அந்த மக்கள் எதிர்கொண்ட துயரங்களும் அடக்குமுறைகளும் தான் அவர்களிடையேயான ஒரு மானுட பிணைப்பை, எல்லோரையும் உறவுகளாக பேணும் நெருக்கத்தை கட்டியெழுப்பின. கிட்டத்தட்ட ஒரு 200-150 வருடமாக அவர்கள் அனுபவித்த கொடுந்துயரங்களும் அடக்குமுறைகளும் சுரண்டல்களும் தான் அவர்களிடையேயான ஒரு மானுட பிணைப்பை, சக தொழிலாளர்களை எல்லாம் உறவுகளாக பேணும் நெருக்கத்தை கட்டியெழுப்பிது. உலகம் முழுவதும் இந்த அடித்தள மக்களிடையே அவர்கள் அனுபவிக்கும் துயரங்கள், நெருக்கடிகள் தான் மானுட மேன்மையை மேலும் மேலும் மிகுவித்திருக்கின்றன. ஆனால் அதிகார சக்திகள் தான் அத்தகைய மக்களிடம் மானுட மேன்மை இல்லை இல்லை என்பதை வெவ்வேறு தளங்களில் நிறுவ முயன்றுள்ளன. அப்ப ஆசிரியர் இந்த வாழ்க்கை நெருக்கடிகள் அவர்கள் காலங்காலமாக பேணி வந்த மானுட அறங்களை அழித்து விட்டன என மீள மீள வலியுறுத்துவது ஆதிக்க சமூகம் கட்டியெழுப்பிய கருத்தாக்கத்தை அவர் ஏற்று வழிமொழியின் தன்மையினுடைய வெளிப்பாடாகத்தான் தெரிகிறது. அதனால் இந்த புள்ளியில் ஆசிரியர் அடித்தள மக்கள் நலன் என்ற தளத்துக்கு வெளியே நிற்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு மொத்தமாக தொகுத்து நோக்குகின்ற பொழுது, பாதிக்கப்பட்ட மலையக மக்கள் மீது பரிவுடன் எழுதப்பட்டுள்ள இந்த நாவல் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் அம்மக்கள் எதிர்கொண்ட துயர்மிகு வாழ்வினுடைய பெரும் பகுதியை யதார்த்தமாக பதிவு செய்துள்ளது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது அந்த மக்கள் பட்ட பாடுகள், துயரங்கள் குறிப்பு அதில் நன்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. இலங்கை வாழ்வை விட தமிழக வாழ்வினுடைய நெருக்கடிகளை ஆசிரியர் விரிவாக எடுத்து காட்டியுள்ளார். நாவலாசிரியருக்கு இலங்கையில் கள ஆய்வை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சரிவர அமையாமை அந்த இடைவெளிக்கு நாம் காரணம் எனலாம். அவர் இலங்கையில் சரிவர கள ஆய்வை மேற்கொள்ள முடியாததினால் தமிழ்நாட்டுக்குள்ளே தன்னுடைய கள ஆய்வை அதிகம் செய்திருக்கின்றார். அங்கு கிடைத்த தகவல்களை கொண்டுதான் இந்த நாவலை எழுதியிருக்கிறார். அதனால் இலங்கை வாழ்வை விட தமிழக வாழ்வினுடைய நெருக்கடிகள் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இலங்கையினுடைய இடப்பெயர்கள் கூட மாறுபாடான உச்சரிப்போடு தான் காணப்படுகின்றன.
அடுத்து நாவலாசிரியர் தெரிவு செய்த பாத்திரங்களும் நிகழ்ச்சிகளும் எடுத்துரைப்புகளும் நாடற்ற பிரச்சனைக்கு உள்ளாகி இன பாரபட்சங்களை எதிர்கொண்டு தமிழகம் சென்று அங்கும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டமையை, அவர்களின் பாடுகளை யதார்த்தமாக இயல்பாக வெளிப்படுத்தியுள்ளன. ஆனால் அம்மக்களினுடைய, குறிப்பாக மலைய மக்களினுடைய போராட்டங்களை, புரட்சிகர செயற்பாடுகளை, போராட்ட குணத்தை வெளிப்படுத்துவதிலும், தொழிலாளர் வர்க்கம் என்ற அடிப்படையில் அவர்கள் முன்னெடுத்த அரசியலையும், அவ்வர்க்க நிலை வாழ்வியல் கட்டியெழுப்பிய அந்த தொழிலாளர் வர்க்க நிலை வாழ்வியல் கட்டியெழுப்பிய வாழ்வியல் கூறுகளையும் எடுத்துரைப்பதிலும் அந்த நாங்கள் இந்த துயரத்தை வெளிப்படுத்துவதில் காணப்படும் யதார்த்தத்தை காண முடியாதுள்ளது. பொதுவெளியில் நிலவுகின்ற கருத்துக்களையும் வெளிப்படையான அவதானிப்புகளையும் கொண்டு அவர் தன் முடிவுகளை உருவாக்கி கொண்டமைதான் இதற்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த போக்கினால் யதார்த்தவாதத்தின் செல்வாக்கு குறைந்து இயற்பண்புவாதத்தின் தாக்கம் இந்நாவலில் மேலோங்கியுள்ளது. அதாவது யதார்த்தவாதம் பேசுகின்ற அடிப்படையிலான அம்சங்களுடைய செல்வாக்கு குறைந்து உள்ளதை கேட்டதை அப்படியே பதிவு செய்கின்ற இந்த இயற்பண்புவாதத்தின் தாக்கம் இந்த நாவலில் மேலோங்கியுள்ளது. இந்த பண்பை அவருடைய ஏனைய நாவல்களிலும் வெவ்வேறு மட்டங்களில் வெளிப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை தந்த இலக்கிய வெளி குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.